இது இன்னைக்கு என்ன குழம்பிக்கிட்டோம்? நீ வீட்டில் இருக்கிற காய வச்சு குழம்புன்னு ஏதாவது ஒன்று செய். நீ வச்ச குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு பேராக நான் வைக்கேன். மாமியாருக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி தான். என்ன சுந்தரி கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கடி கிளம்பணும்னு சொல்லியிருக்க? வயசானாலே இப்படி தான், ஞாபகம் மருதி அதிகமாயிருது. எனக்கு ஒன்றும் வயசு ரொம்ப ஆயிடுறல. ஆமாம், ஆடி பிறந்தா இவளுக்கு 18 வயசு ஆகுதுங்க நினப்பு. சரிடி சுருக்க கிளம்பு, நானும் கிளம்புகிறேன். கிளம்புன்னு சொல்லியே தவிர எங்கே கிளம்பணுன்னு சொல்லவே மாட்டேக்க. ரேஷன் கடைக்கு கிளம்பணும். ஆச்சோ, ரேஷன் கடைக்கு போகணுன்னு சொன்னதான் மறந்து போயிருக்கேன்னு. 1000 ரூபா கிடைக்கதா இருந்தால் நினைவு வைப்பேன். பைசா கிடைக்கலன்னா நீ எங்கேருந்து நினைவு வைப்பேன்? நெவர் அண்ணோ, நீ வீட்டுக்கு போய் பையே ரேஷன் கடையும் எடுத்துகிட்டு வா. நானும் பையன் ரேஷன் கடையும் எடுத்து வைக்கேன். சரிடி, நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். நான் வரதுக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடாத. நீ என்ன பாட்டி கேட்டா முட்டாய் கடையை பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க? உள்ள போய் ரேஷன் கார்டையும் பையன் எடுத்துகிட்டு வா. ஏதே, நம்ம ரேஷன் கார்டு சீலக்கா வீட்டில் இருக்குது. நம்ம ரேஷன் கார்டு அங்கே எதுக்கு போச்சு? நீங்கள் தான் ரேஷன் கடையில் ஜாமான் வாங்கிட்டு ஆரம்பிச்சல, பையோட சேர்த்து ரேஷன் கார்டையும் கொடுத்து விட்டிய. நான் கொடுத்தேம்னா நீ ரேஷன் கார்டை வாங்க கூடாதோ? எப்படி எத்தா நீங்கள் கொடுத்தா நான் வாங்க முடியும்? இந்த சீலலுக்கு கொண்டு தரணுங்க அறிவே இல்லையோ? அண்ணன் வர்றதுக்குள்ளே ரேஷன் கார்டை வாங்கிட்டு வர வழியே பாரு. ஏம்மா எப்படி இருக்கிய? என்னல புதுசாக பார்க்கறது மாதிரி கேட்க? நீ என்ன இதிலே பார்த்துட்டு நின்றுட்டுருக்க? போய் ரேஷன் கார்டை வாங்கிட்டு வர வழியே பாரு. சரித்த, வாங்கிட்டு வரேன். அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்குள்ள அவளை நிற்க சொல்லுங்க? ஏம்மா அவைய ரேஷன் கார்டை எங்கே போய் வாங்க போகிறாவ? நம்ம ரேஷன் கார்டு அண்ணி வீட்டில் தான் இருக்குது, அதை தான் வாங்க போகிறா. நம்ம ரேஷன் கார்டு அண்ணி வீட்டிலேயுமா இருக்குது? அதான் நான் காலையில் தேடி பார்த்தேன், கிடைக்கலையோ? காலையில் தேடி பார்த்தியா? எதுக்கு தேடி பார்த்த? வேறு எதுக்கு தேடி பார்ப்பவ? ஜாமான் வாங்கிறதுக்கு தான். அது என்ன குழந்தைனாரே, ஒரு மாதம் இல்லாதாக்கிற இந்த மாதம் வந்திருக்கு. கரும்பு கிடைக்கலாம், அதுக்காக தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. இல்லை நீ வாங்க போகிறேன்னு சொல்லுங்க, அண்ணன் வேறு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ நான் அண்ணன் கூட ரேஷன் கடைக்கு போகலன்னு வச்சுக்க, அவள் வேற கோவப்படுவா. அவ எதுக்கு கோவப்படுவா? உடம்பு சரியில்லை அதான் வரலன்னு சொல்லிடுங்க. அதுக்காக நான் போய் சொல்ல முடியுமால? இவியே ஒரு காலம் போய்க்கே சொன்னது கிடையாது. என்ன மருமகளே, உள்ளுக்குள்ளே என்னத்தையே நினச்சி சிரிச்ச மாதிரி இருக்குது. நான் ஒன்றையும் நினைக்கலையே, சும்மா தான் சிரித்தேன். ஏம்மா நீங்கள் ஒன்றும் ரேஷன் கடைக்கு வேண்டாம், நானே போயிருந்தேன். ஏல அண்ணன் வந்தேன்னா கோச்சிடுவா. நீங்கள் தலைவலிக்குன்னு சொல்லிடுங்கம்மா, கோச்சிட மாட்டாவ. நீ என்ன பார்த்துட்டு நின்றுட்டுருக்க? உள்ளே போய் 2 பைய எடுத்துகிட்டு வா. ஏம்மா பைய ஒன்றும் வேண்டாம், நான் அண்ணி வீட்டிலே பைய எடுத்துக்கிட்டேன். ஏம்மா அப்புறம் சொல்ல மறந்துட்டு, நான் 500 தான் தருவேன், எனக்கு 500 ரூபா. என்னென்ன சொல்ல? 500 உனக்கா? யார் உனக்கு இப்போ 1000 ரூபா தர போகிறா? பொங்கல் படி 1000 ரூபா கிடைக்கும்ல? கொழுந்தனாரே 1000 ரூபா கிடைக்குன்னு தான் கிளம்புதோ? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த வருஷம் 1000 ரூபா கிடையாது. 1000 ரூபா கிடையாதா? ஏம்மா ரேஷன் கடைக்கு நீங்களே போங்க. என்னல இவ்வளோ நேரம் ரேஷன் கடைக்கு நீ போகிறேன்னு சொல்லியிருந்தா, இப்போ என்னையும் போக சொல்லுது? நீங்கள் தானமா சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்டு கோச்சிடணும், நீங்களே போயிட்டு வந்துடுங்க. எனக்கு வெளியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்னடி என் மூஞ்சியை பார்த்துட்டு இதிலே நின்றுட்டுருக்க? இது இப்போ நீங்கள் தான் சொல்லணும். சீலக்கா வீட்டில் போய் ரேஷன் கடை வாங்கணுமா, இல்லை உள்ளே போய் பைய எடுக்கணுமான்னு? நீ ஒன்றத்தையும் செய்யண்டாமா. கவிதா உன்னையே ஃபோன் பண்ணி வர சொன்னா, அங்கேயே போ. இது அப்போ ரேஷன் கார்டு நான் ரேஷன் கடைக்கு போகிற பார்த்திலே வாங்கிட்டு போகிறேன். ஊர் சுத்தணுன்னா அழகாக சுற்றுக்கா, வீட்டில் ஒரு வேலை செய்யணுன்னா கஷ்டப்படுக்கா. இவளெல்லாம் தீர்த்தையே முடியாது.